மத்ரசா மாணவ மாணவிகளுக்கு அல் குர்ஆன் பிரதிகள் இலவசமாக வழங்கி வைப்பு. குருநாகல் மாவட்டத்தில் காணப்படும் தேவையுடைய மத்ரசா மாணவ மாணவிகளுக்கு சுமார் 1,50,000 ரூபாய் பெறுமதியான அல் குர்ஆன் பிரதிகள் இலவசமாக வழங்கி வைக்கும் இன்னும் ஒரு நிகழ்வு கடந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஆகிய சனிக்கிழமையன்று 4 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டது. முதல் கட்டமாக வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டம் கல்காமுவ பகுதியில் 3 அல் குர்ஆன் மதரசாக்களில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதிகளாக FN மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளருமான முழு இலங்கைக்குமான சமாதான நீதிவானும் குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவன ஊடக ஒருங்கிணைப்பாளருமான ஸ்ரீலங்கா சமூக நல அபிவிருத்தி இயக்கம் மற்றும் மனித உரிமைகளுக்கான சமாதான தூதுவர்கள் அமைப்பின் குருநாகல் மாவட்ட பணிப்பாளருமான வடமேல் மாகாண சர்வமத குழுவின் உறுப்பினர் மக்களின் மகிழ்ந்தன் தேசமானிய தேசகீர்த்தி பல சர்வதேச விருதுகளை தன்வசம் உள்ளடக்கிய மேன் ஆஃப் த நேஷன் 2024 அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான் அவர்கள் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான ஒருங்கிணைப்பாளரும் குருநாகல் மாவட்ட ஆசிரியர் சங்க ஒருங்கிணைப்பாளரும் ஸ்ரீலங்கா சமூக நல அபிவிருத்தி இயக்கம் மற்றும் மனித உரிமைகளுக்கான சமாதான தூதுவர்கள் அமைப்பின் குருநாகல் மாவட்ட பணிப்பாளருமான திருமதி ருக்ஷானா சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் இஸ்லாமிய ஒருங்கிணைப்பாளரும் கண்டி மாவட்ட ஜனாசா நலன்புரி சங்க உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சமூக நல அபிவிருத்தி இயக்கம் மற்றும் மனித உரிமைகளுக்கான சமாதான தூதுவர் அமைப்பின் கண்டி மாவட்ட பிரதி பணிப்பாளருமான திரு ரிஸ்வான் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஒருங்கிணைப்பாளரும் வயம்ப உதவும் கரங்கள் நிறுவனத்தின் செயலாளருமான திரு முஹம்மது ரசீஸ் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது முதல் கட்டமாக காலை 11 மணி அளவில் குருநாகல் கல்கமுவ மദ്രസத்துல் அல்தாஃப் அல் குர்ஆன் மദ്രസാவில் கல்வி பயிலும் 55 மாணவர்களுக்கும் கல்கமுவ மദ്രസத்துல் முஸ்தபா அல் குர்ஆன் மദ്രസാவில் கல்வி பயிலும் 70 மாணவர்களுக்கும் கல்கமுவ மദ്രസத்துல் முபாரக் குர்ஆன் மദ്രസാவில் கல்வி பயிலும் 43 மாணவர்களுக்கும் கல்கமுவ மദ്രസத்துல் ஹசனாத் அல் குர்ஆன் மദ്രസാவில் கல்வி பயிலும் 18 மாணவர்களுக்கும் இலவசமாக அல் குர்ஆன் பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இரண்டாவது கட்டமாக மடலச ஜலாலியா குர்ஆன் மദ്രസാவில் கல்வி பயிலும் 62 மாணவர்களுக்கு இலவசமாக அல் குர்ஆன் பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மூன்றாம் கட்டமாக கிளிம்பொல மஸ்ஜிதுல் குபா பள்ளிவாசலில் அமைய பெற்றிருக்கும் அல் குர்ஆன் மദ്രസാவில் கல்வி பயிலும் 38 மாணவர்களுக்கும் நான்காவது கட்டமாக மெட்டிவெல கெதர ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்று வரும் அல் குர்ஆன் மദ്രസാவில் கல்வி பயிலும் சுமார் 37 மாணவ மாணவிகளுக்கும் இதன்போது இலவசமாக அல் குர்ஆன் பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வின் போது மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்நிகழ்வில் மஸ்ஜித் நிர்வாக சபை உறுப்பினர்கள், மദ്രസா நிர்வாக சபை உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள், அரசியல் பிரமுகர்கள், கல்விசாரா ஊழியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊர் மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். எதிர்காலத்திலும் இதுபோன்ற பல நிகழ்வுகளை செயற்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது.